தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா எஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11 நடைமேடையில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் தெற்கு ரயில்வே சென்னை பிரிவு புறநகர் ரயில் சேவையில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளன. அவை இன்று முதல் அமலுக்கு வருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன். ஏற்கனவே தென்னக ரயில்வேயில் புறநகர் சேவைகளில் 40க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் 80க்கும் மேற்பட்ட புறநகர் ரயில் சேவைகள் நிறுத்தப்படும். அது இன்று முதல் அமலுக்கு வரும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதனால் பயணிகள் எந்த விதத்தில் அவதியடைகிறார்கள்? புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், திருத்தங்கள் என்ன? வணக்கம் கனகதாரா. நிறுத்தப்படல பல்வேறு இது என்ன முக்கியமான திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, சென்னையில வந்து எக்மோர்ல இருந்து சென்னை மவுண்ட், அதாவது பரங்கிமலை வரைக்கும் செட்டில், அதாவது இடையில் செல்லக்கூடிய வண்டி, அதாவது அரக்கோணத்தில், அதாவது செங்கல்பட்டுல இருந்து பார்க் பீச் ஸ்டேஷன் வரக்கூடிய ரயில்கள் அதிக அளவு மக்கள் கூடுவாஞ்சேரி ஆகட்டும் பல்வேறு இடங்கள் பரங்கிமலை போன்ற இடங்கள்ல வருவதால மக்களுடைய பயணிகள் நலத்தில் கொண்டு குறிப்பாக சென்னை எழும்பூர்ல இருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் அந்த இடத்துக்கு அதிகமான ட்ரெயின் விடுறாங்க. இந்த செட்டில், அதாவது இந்த வண்டி ஏற்கனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக வண்டி இயக்குறாங்க. அதே போல கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு இடையே வந்து அடிக்கடி செட்டில் அதிகமாக போகும். இப்போ இதனால என்ன பயன்னா, இந்த திருவண்டியை அவங்க எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்போ செங்கல்பட்டுலேருந்து கூடுவாஞ்சேரி வருபவர்கள், அதாவது பார்க்க வருபவர்கள் அந்த பார்க் வரக்கூடிய வண்டியில் ஏற வேண்டியதில்லை, அதாவது பூங்கா வர வேண்டிய வண்டியில் ஏற வேண்டியதில்லை. அதற்காகவே இந்த செங்கல்பட்டுலேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் வரக்கூடிய அந்த ட்ரெயின் செட்டில் வரக்கூடிய அந்த அந்த எப்படி நம்ம உள்ளூர் இங்கே டவுன் பஸ் போல அது போல அந்த செட்டில் வந்து அந்த வண்டி இயங்கப்படுது. இதனால என்ன இதுனா, எக்மோர்ல இருந்து முழுவதுமாக நேரடியாகவே செங்கல்பட்டு வண்டியில் ஏறாம மவுண்ட் போபவர்கள் வந்து பரங்கிமலை செல்பவர்கள் அந்த சென்னை எக்மோர்ல இருந்து மவுண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செட்டில் அந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அட்டவணை தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பா ரயில் எண்கள் 4000 4903, 49004, 49005, 49006 சென்னை கடற்கரை, தாம்பரம் சென்னை கடற்கரை, அதாவது பீக் இல்லாத நேரங்களில் இயக்கப்படும் ஏசி இஎம்இ வண்டி வந்து நிறுத்துறாங்க. இது வந்து பீக் டைம் தவிர மற்ற டைம்ல வந்து இந்த ஏசி வண்டி ஓடுறதுனால அதிகமாக மக்கள் வர்றதில்லை. இதனால அந்த வண்டியை கட் பண்றாங்க. அதே போல வார இறுதி நாட்கள்ல அந்த வார நாட்கள் அந்த இறுதி நாட்கள் வந்து முழுவதுமாகவே அந்த வண்டியை அந்த குளிர்சாதன வண்டியை வந்து முழுவதுமாக நிறுத்துறாங்க. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த ஏசி இஎம்யூ சேவைகள் இயக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல செயல்பாடு காரணமாக ரயில் எண் 4252, 42521 கும்மிடிப்பூண்டி டு தாம்பரம், கும்மிடிப்பூண்டியிலிருந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் தற்காலிகமாக இந்த வண்டி வந்து செங்கல்பட்டுலேருந்து புறப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல பல ரயில்கள் வந்து அதாவது குறிப்பாக விரைவு வண்டிகள் எங்கெங்க நிற்காம போச்சு, இனிமேல் அந்த குறிப்பாக செயின்ட் தாமஸ் மவுண்ட் போன்ற இடங்கள்ல நின்று போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருமால்பூர் அரக்கோணம் மற்றும் ரயில் எண் 40903 சென்னை கடற்கரை அரக்கோணம் விரைவு வண்டி, இந்த வண்டி வந்து எல்லா இடத்துலையும் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 8 அதாவது முக்கியமான காரணங்களை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக செயின்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் எழும்பூர் நோக்கி செல்லும் போது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் மற்றும் சேத்துப்பட் நிலையங்களை நிறுத்தத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக இது வந்து பல்வேறு பணிகள் செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த செட்டில் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. எழும்பூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய வாகனத்தில், அதாவது அந்த ரயில்ல வந்து அதிக அளவு கூட்டம் இருக்கிறதுனால, அதாவது மவுண்டையும் பரங்கிமலை செல்வர்களும் அந்த திருவண்டிக்கு ஏறுவதனால இந்த பரங்கிமலையில அதிக அளவு போறாங்க. அதனால அந்த வண்டிக்காக வந்து எழும்பூர்ல இருந்து பரங்கிமலைக்கு அதிக ரயில் விட்டுருக்காங்க. அதாவது இன்னைக்கு செட்டில் இயக்கப்படுது.
இதற்கான அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த உடனடியாக பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு இந்த ஏற்பாடுகளை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பயனடையும். இதுக்கு தகுந்த மாதிரி பொதுமக்கள் தங்க பயணத்தை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்கு. தினவேரா தென்னக ரயில்வேயினுடைய புறநகர் ரயில் சேவையில் சென்னை புறநகர் ரயில் சேவையில் செய்யப்பட்டிருக்கும் முக்கிய திருத்தங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.